இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் சங்கீதம் 84:3. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனையின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே தகைவிலான் குருவி அடைக்கலான் குருவின்னு சொல்லப்பட்டிருக்கு. தகைனா மதிப்புன்னு அர்த்தம், தகைவில்லான்னா மதிப்பு இல்லாதன்னு அர்த்தம். அடுத்து அடைக்கலான் குருவி, எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அடைக்கலம் தேடி வந்த பறவை. அப்போது தாவீது ராஜா தன்னை தேவனுக்கு முன்னாடி தாழ்த்தி, மதிப்பு இல்லாத யாருடைய உதவியும் இல்லாத என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ள என் தேவனுடைய பீடங்கள் அண்டையில் இடம் கொடுத்தீங்கன்னு சொல்கிறாரு. உண்மைதான், தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் தேவனை தவிர வேறு யாரும் தேவன் அளவுக்கு நெருக்கமாக இருந்ததில்லை. தாவீது ராஜாவுடைய இந்த தாழ்மை குணம் தேவனுக்கு பிடித்தமான ஒன்றாக நிச்சயமாக இருக்கும். தேவன் தாவீது ராஜாவுக்கு மட்டுமா நெருக்கமானவர்? இல்லை, யாரெல்லாம் தேவனுக்கு முன்னாடி தன்னைத்தானே தாழ்த்துகிறோமோ அவங்க எல்லாருமே தேவனுக்கு பிடிச்சவங்க தான். பறவைகள் அதுகளோட கூடுகளுக்குள்ளே ரொம்ப பாதுகாப்போடு இருக்கும். அதே போல் நாமளும் தேவனுடைய கைக்குள்ளே அடங்கி இருக்கிற வரைக்கும் நாமளும் பாதுகாப்போடு இருப்போம். ஒரு பறவை கூட்டை விட்டு சுதந்திரமாக பறந்து போனாலும் சூரியன் மறையும் போது அதோட கூடுகளுக்குள்ளே வந்துடும். அதே போல் தான் நாமளும், என்னதான் தேவன் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்தாலும் உயரத்துக்கு கொண்டு போனாலும் நம்ம இருளில் சிக்கி பாதைகளை மறந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருந்து தேவனிடத்தில் சேர்ந்து பாதுகாப்போடு இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தேவனுக்குள்ளே அடங்கி இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு பாதுகாப்பு. ஆமேன்.